ஒரு ஆளை தவற வச்சு நான் எல்லாருக்கிட்டையும் வெளியே போனோடனே பேசணும்னு நினைக்கிறேன். உண்மையிலே அது ஏன்னா எல்லாருக்கிட்டையும் எனக்கு பேசணும்னு நினைக்கிறேன். அதில் பர்டிகுலராக வந்து என்னுடைய ஒய்ஃப் இந்த வீட்டில் வந்ததுலேருந்து என் கூட வந்து 2 பேரும் சொல்லுவேன். ஆனால் அதில் ஒரு ஆள் தான் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து பாடல் மூலியமாகவும், டியூன் மூலியமாகவும், லிரிக்ஸ் மூலியமாகவும், நடிப்பு மூலியமாகவும் எல்லாத்துக்குமே ஆப்ட் ஆகன ஒரு காமெடி எல்லாமே ஆப்ட் ஆகணும் பிரவீன் தான் அப்பத்துலேருந்து. ஓகேவா? எல்லாத்துக்குமே வெளியே போனால் கூட அந்த ஒய்ஃப் பெங்களூர் அப்படி இப்படி ட்ரிப்பு கிப்பு மியூசிக் ரெக்கார்டிங் தேட்டர் ஒய்ஃப் ஃபுல் டீம் கிட்ட எப்படி டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு கத்துக்கலாம். அரோரா கூட சேர்ந்தேன்னா எப்படி இல்லாத இங்க வந்திருக்க முடியுமா? இவ்வளவு பெரிய ஷோல இந்தியாலே நம்பர் 1 ஷோ, தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 ஷோ. அப்படி ஒருத்தரை வந்து எப்படி சொல்றது, ஒரு நடிக்கும் இன்னொரு நடிப்பை பார்த்துதான். இப்போ சொந்தமா எதுவுமே எழுதுனதில்லை, சொந்தமா ஒரு பாட்டு எழுதுனதில்லை, சொந்தமா நடிச்சதில்லை. ஒன்னை பார்த்து ஒன்று பண்ணி 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 அதை மக்களை இது பண்ணிட்டு அதனால வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால நான் அவர்கிட்ட வந்து கான்டாக்ட் வச்சுக்க மாட்டேன்னு சொல்றேன். நன்றி. சொந்தமா இல்லைல்ல எதுவுமே. இங்க இருந்து போய் நான் வந்து காண்டாக்ட் வைக்கணும்னா நான் வந்து ரொம்ப ஃபோன் பர்சன் கிடையாது. ரொம்ப நிறைய பேர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி ப்ரலாங் பண்ற. ஏன்னா என்னோட அவங்க எல்லாம் எனக்கு கால் பண்ணி உயிரோடு இருக்கே அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு வச்சுப்பேன் நான். அந்த மாதிரி தான் நான். ஸோ வந்து ஸ்டில் எனக்கு வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு 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 பர்சன் ஒரு பர்சனல் ஆக்சுவலி வந்து 3 பர்சன். அது வந்து சபரி, வினோத் அண்ட் விக்ரம். இவங்களை 3 பேரையும் மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறேன்னா பிகாஸ் வந்து கேமு அப்படின்னு வரும்போது அடிச்சுக்கிறது நிறைய விஷயங்கள் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கோம். பட் வந்து கேமை தாண்டி கேமை விட்டு வந்த ஒரு மொமெண்ட் எனக்கு என் லைஃப்பில் நடந்தது. அதை நான் மறக்கவே முடியாது. ஸோ ஒரு பர்சன் அதில் நான் சொல்கிறேன்னா அஃப்கோர்ஸ் நான் சபரியை சொல்லுவேன். ஏன்னா அவன் டாப்பரில் இருந்தால் சத்தியமாக யாராக இருந்தாலும் டாப்பராக இருக்கும்போது அந்த இடத்துல இறங்கி வந்திருக்க மாட்டாங்க.